மார்னிங் மினிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்ற வீடியோ 2ல் வந்து சப்ஜெக்ட் 2 பார்த்தோம். அதில் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறது எப்படின்றத வீடியோ 1லையும் வீடியோ 2ல் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணி அதை ஷட் பண்ணுறது எப்படி, கம்பெனி எப்படி வந்து குவைட் பண்ணி வெளியில் வரலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி மட்டும் என்ட்ரி பண்ணி பார்த்தோம். அதிலே வந்து நம்ம எப்படி சிங்கிள் என்ட்ரி மோடு வந்து டபுள் என்ட்ரி மோடுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத விஷயத்தையும் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் 3. சில இம்பார்ட்டன்ஸான கான்செப்டை வந்து அக்கௌண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து எது மாதிரி அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும், வவுச்சர்ஸை எப்படி நம்ம வந்து ரைட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து ஒரு ஒரு சின்ன கடைக்கு இருக்கா நீங்கள் போயிருந்தீங்கன்னா அவர் கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் காசு கொடுத்த உடனே அவர் கூகுள் பேலேயோ இல்லை வந்து பேடிஎம்லேயோ நம்ம பண்ணும்பொழுது பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அவர் சின்ன நோட்டில் வந்து எழுதி வைப்பார். இன்னைக்கு வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு வந்து ஒரு சேல்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி எழுதி வைப்பாங்க. அதுதான் வந்து சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் என்ட்ரி மோடுக்கும் சிங்கிள் என்ட்ரி மோடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில கான்செப்ட் வைஸாகவே வந்து ரெண்டு மோடுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிங்கிள் என்ட்ரி மோடில் பார்த்தீங்கன்னா ரீசெக்கிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் டபுள் என்ட்ரி மோடு தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அக்செப்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, பேசிக்காக இருக்கிற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங்கில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆர் அன்சைன்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதை ஒரு சின்ன துண்டு சீட்டில் கூட எழுதி வைக்க முடியும். ஆனால் டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரு ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸில் தான் பண்ணணும். அப்படின்றதுனால தான் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அதுவே இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, டெபிட் சைடில் வந்து உள்ளே வர்றதை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் மாதிரி உங்களுக்கு சொன்னேன். பட் இப்போ வந்து அதோடைய ஒரிஜினல் மீனிங் என்ன, ஒரிஜினல் டெஃபினிஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2 ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கான்செப்டே பார்த்தீங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமோட கான்செப்டே வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து 2 ஆஸ்பெக்டை வச்சிருக்கோம் அப்படின்னு. அது என்னது ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒருத்தருக்கு சேலரி கொடுக்குறோன்னு வச்சுங்க, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து சேலரி கொடுக்குறோம். அப்போது 2 விஷயம் வந்து இதில் பார்ப்போம். சேலரி வந்து அவர் எவ்வளோ நாட்கள் ஒர்க் பண்ணார் அப்படின்றதையும், சேலரி வந்து எவ்வளோ அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அதே மாதிரி தான். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது யாருக்கு கொடுக்குறோம், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம், அதே மாதிரி எதை பர்பஸ்க்காக கொடுக்குறோம் அப்படின்றத இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அப்படின்றதுனால ஸோ இந்த சிஸ்டம் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் ஆர் இன்கமிங் ஆஸ்பெக்ட் ஆர் டெபிட் ஆஸ்பெக்ட். அப்போ ஒரு இதில் 2 பக்கமும் இருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெனிஃபிட் வந்து ரிசீவ் பண்ணுறது அப்படி இல்லை இன்கமிங் அப்படின்றது வந்து டெபிட் சைடில் ரைட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இதில் மீனிங் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட் ஆர் அவுட் கோயிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்ன வெளியில் போதோ அப்படின்றத அதை வந்து கிரெடிட் சைடில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது செகண்ட் லைனில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபர்னிச்சர் இஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ் இட் இஸ் அன் மானிட்டரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்லேயே வந்து நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மானிட்டரி டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மானிட்டரி டிரான்சாக்ஷன் இமீடியட் எஃபெக்டா வந்து கேஷ் கொடுத்து வாங்குறது எல்லாமே மானிட்டரி டிரான்சாக்ஷன்ல வந்துடும். ஏன்னா அங்க கேஷ் வந்து இன்வால்வ் ஆகுது. சில டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடனுக்கு வாங்கிட்டு வருவோம். தெரிஞ்ச இடத்துல வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நம்ம வாங்குவோம். அதே மாதிரி இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இது மாதிரி இதுல கம்பெனிஸ்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குவோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நான் மானிட்டரி பெனிஃபிட்ல வந்துடும். ஸோ நம்ம மானிட்டரி இதில் வரும். ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறதில்ல, பேமெண்ட் பண்ணாமல் அதை வேறு விதமாக பேமெண்ட் பண்ணுறதுனால ஸோ டைரக்ட் ஆஸ்பெக்டில் இது வராமல் மானிட்டரியே வராது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்னிச்சர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கேஷ் கொடுத்து வாங்குகிறோம். டைரெக்டாக ஒரு ஷாப்புக்கு போகிறோம், ஃபர்னிச்சர் நமக்கு பிடிச்சிருக்கு, ஸோ வாங்கிட்டு வர்றோம். அப்போ என்ன ஆகணும், இந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கல பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பொருள் உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணுங்க, டெபிட் சைடில் எழுதுங்க அப்படின்னு. அப்போ இங்கே பாருங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார். அப்போ இதுதான் பெனிஃபிட் உள்ளே வருது. சரி, இந்த பெனிஃபிட் கடைக்காரருக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் தானே அவர் நமக்கு இதை கொடுப்பாரு. நம்ம என்ன செய்யணும், அவருக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாதான் நமக்கு இந்த பொருளை கொடுப்பாரு, ஃபர்னிச்சர் கொடுப்பாரு. அப்போ அவருக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்
கிவிங் எக்ஸ்பெக்ட், அவுட் கோயிங் எக்ஸ்பெக்ட். அப்போ பாருங்க வெளியில நம்ம கையை விட்டு என்ன போகுது பார்த்தீங்கன்னா கேஷ் போகுது. அப்போ அதனாலதான் என்ன சொல்றது இங்க டூ கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது. சரி, இப்போ இந்த பேசிக் பிரின்சிபலை மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா மறந்துடாம வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைட்ல எவ்வளவு அமௌண்ட் எழுதுறோமோ அதே மாதிரி கீழே இருக்கிற கிரெடிட் சைட்லயும் வந்து ஈக்குவலா வரும். ஸோ இது ஒரு பெனிஃபிட் நமக்கு இந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்துரும். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அக்கௌண்டிங் டெர்மினல்ல நமக்கு வந்து சில இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம அக்கௌண்ட்ஸ் எழுதுறது டேலியை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எழுதுறது மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனை வந்து என்ட்ரி பண்றது தான். சரி, இந்த டிரான்சாக்ஷனை எப்படி எல்லாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரூல்ஸ் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்சனல் டிரான்சாக்ஷன், ரியல் டிரான்சாக்ஷன், நாமினல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு எழுதுறோம். பர்சனல், ரியல், நாமினல் அப்படின்னு. சரி, பர்சனல் டிரான்சாக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கம்பெனியில நபர்கள் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி இன்னொரு கம்பெனியை பத்தி சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ல வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க்குக்கு போறோம், நம்ம பணத்தை வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றோம். இது மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து நமக்கு கேஷ் கொடுக்குறாரு, நம்ம வந்து இன்னொரு கம்பெனி கிட்ட வந்து கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல்ல வரும். இதுல பாருங்க பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கேன். an account of each person, firm or company which the business deal. அப்போ நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உயிருடைய நபர்கள்கிட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே வந்து பர்சனல்ல வரும். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க ரியல் அக்கௌண்ட். அசட் ஆஃப் த பிசினஸ் ஆர் நோன் அஸ் ரியல் அக்கௌண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, நம்ம கம்பெனி இருக்கு, நம்ம கம்பெனியில வந்து சில பொருட்களுக்கு வந்து உயிர் இருக்காது, ஆனா அது வந்து அசட்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஷினரி இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து உயிர் இருக்காது, பட் ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது, தொட்டு உணர முடியும். ஸோ இதுதான் வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ்ல வரும். சரி, பர்சனல் அக்கௌண்ட் என்ன ஆகணும், பேசும், நம்மளால உணர முடியும். பட் ரியல் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா உணர முடியும், பட் ஆனால் அதுங்க வந்து பேசாது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான சொல்றேன். இதையும் நீங்க அக்கௌண்டிங் கான்செப்ட்ல வந்து இது டிஃபரன்ஸா இருக்கு, நீங்க சொல்றது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதை உங்களுக்கு சிம்பிளா ஒரு டிப்ஸ்க்காக இதை சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சரி, அடுத்ததான் நாமினல் அக்கௌண்ட்ஸ். இப்போ இந்த நாமினல்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் விச் ரெக்கார்ட் எக்ஸ்பென்சஸ், லாசஸ், இன்கம் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் த பிசினஸ் ஆர் ஃபர்ம் ஆர் நோன் அஸ் நாமினல் அக்கௌண்ட். இந்த நாமினல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸும், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்குறோம், சேலரி கொடுக்குறோம், இதுதான். பட் ஆனா சேலரி யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத என்னது, அது வந்து பர்சனல்ல வந்துடும். பட் அந்த சேலரி அப்படின்ற வேர்ட், ரெண்ட் அப்படின்ற வேர்டு, எக்ஸ்பென்சஸ் வருது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ்ல வந்துடும். சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டிரான்சாக்ஷன் எதுக்காக நம்ம மனசுல வச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னலை ரைட் பண்றதுக்காக, ஜேர்னலை எழுதுறதுக்காக தான் இந்த கோல்டன் ரூல் வந்திருக்கு. ஸோ இந்த கோல்டன் ரூல்ல பயன்படுத்துற ஒரு வேர்டிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ், ரியல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரியல் டிரான்சாக்ஷன்ஸ், நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாமினல் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், ஜேர்னல் வந்து ரைட் பண்றோம். இப்ப பாருங்க லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் பர்சனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு பொருள் நமக்கு உள்ள வந்ததுன்னா அதோட பேரை எழுதுங்க. அதாவது டெபிட் வந்து என்ன பண்ணணும், ரிசீவிங் ஆஸ்பெக்ட டெபிட்ல எழுதுங்க, கிவிங் ஆஸ்பெக்ட கிரெடிட்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ என்னென்னலாம் நமக்கு உள்ள வருதோ அது எல்லாமே என்ன செய்ய போறோம், டெபிட்ல எழுதுறோம். இங்க பாருங்க பர்சனல் அக்கௌண்ட், அதாவது ஒருத்தவர்கிட்ட இருந்து நம்ம பொருளை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, அந்த பணமோ பொருளோ வருது, அதை டெபிட் சைட்ல எழுதுங்க அப்படின்றது தான். ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா டெபிட் த ரிசீவர், யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அதை வந்து டெபிட் பண்ணிக்குங்க, யாருக்கிட்ட வருதோ அவங்கள அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். டெபிட் என்ன பண்ண, உள்ள என்ன வருது அப்படின்றத டெபிட்ல எழுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மெஷினரி வாங்கும்பொழுது அது வந்து என்னது, அது வந்து ரியலா இருக்கும். ஸோ அந்த பொருளை வந்து நம்மள என்ன பண்ண, தொட்டு உணர முடியுது, ஆனா பேசாது. ஸோ அதை வந்து என்ன பண்றோம்னா டெபிட் சைட்ல என்ன உள்ள வருதோ, ஃபர்னிச்சர் வருது இல்லை மிஷினரி வருது, அதை வந்து என்ன பண்றோம், டெபிட் சைட்ல எழுதுறோம். அடுத்தது பாருங்க இங்க கிரெடிட் சைட்ல என்ன, வெளியில என்ன போகுது, நம்ம கேஷா கொடுத்து வெளியில அனுப்புறோம். ஸோ வெளியில ஏன்னா இன்னொருத்தர் என்ன பண்றாரு, கேஷ் கொடுத்தாதான் அவர் நமக்கு அந்த பொருளை கொடுப்பாரு. ஸோ அதனால கிரெடிட்ல வந்து என்ன வெளியில போதும் அதை கேஷ்னு எழுதிடுறோம். அடுத்தது பாருங்க நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். சரி, இங்க என்ன நாமினல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்னென்ன செலவுலாம் வந்து நமக்கு வருதோ ஏற்படுதோ அது எல்லாமே டெபிட்
எக்ஸ்பென்சஸ். டெபிட் அப்படின்றதுனாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். டெபிட் சைட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் நம்ம மென்ஷன் பண்றதுக்காக. கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கேல்னா கிரெடிட் சைட் அப்படின்னா இதுல பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் நமக்கு ஈஸியா வந்து புரியும். அதாவது இந்த பர்சனல் அக்கௌண்ட்ல இருக்கிறதும் ரியல் அக்கௌண்ட்ல இருக்கிறதும் கொஞ்சம் புரியும். பட் இந்த நாமினல் அக்கௌண்ட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து புரியாம இருக்கும். சரி, இதுக்கு தான் இந்த சிங்கிளா ஒரே ஒரு வேர்ட் சொன்னோம் இல்லைங்களா, டெபிட். என்னென்னலாம் உள்ள வருதோ அதை டெபிட்ல எழுதுங்க, எதெல்லாம் வெளியில போதோ அதை வந்து கிரெடிட்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னோம். இங்க பாருங்க, ஒரு செலவு இருக்கு. நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒருத்தருக்கு வந்து சேலரி கொடுக்குறோம். அப்ப என்ன செய்யறோம்னா, எது வெளியில போகுது, கேஷா வெளியில போகுது, அதனால கிரெடிட்ல எழுதுறோம். டெபிட் சைட்ல சேலரி அப்படின்ற நேம் எழுதுறோம் இல்லையா, அதுதான் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். என்னென்ன செலவெல்லாம் இருக்கோ அதை டெபிட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த சிம்பிள் கான்செப்டை மொத்தம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன பொருள்லாம் நம்ம கம்பெனிக்குள்ள வருதோ அதை டெபிட்ல எழுதுங்க, என்னென்னலாம் வெளியில போகுது நம்ம நினைக்கிறோமோ அதை கிரெடிட்ல எழுதுங்க. சரி, இப்போ நம்ம கம்பெனிக்குள்ள வந்து ஏதாவது ஒரு இன்கம் வருது, அதை எப்படி எழுதுறது? அப்ப இன்கம் வருதுன்னா கம்பெனிக்கு உள்ளதானே வருது, அப்ப டெபிட்ல அதை வந்து எழுதணும். சரி, இப்போ பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்றத நெக்ஸ்ட் இதுக்கு வந்திருக்கும். பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங்ல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. அதாவது பணம் எப்போ உள்ள வருதோ அப்பதான் நம்ம டிரான்சாக்ஷன் எழுத போறோம். சரிங்களா? அதே மாதிரி சேல்ஸ் எப்போ வந்து நடக்குதோ அப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், பொருள் வந்து வெளியில போக போகுது. பட் இன்பிட்வீன் கேப்ல சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், அக்கௌண்டிங்ல மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவார், அட்வான்ஸா ஒரு 5000 கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், நான் வந்து ஒரு இன்னைக்கு வந்து டேட் வச்சுங்க, இன்னைக்கு வந்து ஒரு 26th அப்படின்னா 26ஆம் தேதி அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு வந்து கேஷ் ஒரு 5000 கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஒரு பொருளை வந்து விலை பேசி முடிச்சிடறாரு. இந்த பொருளோட விலை 15000, நான் இப்போ வந்து 5000 கொடுத்துட்றேன், 2 days கழிச்சு வந்து நான் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அட்வான்ஸை வந்து மார்க் பண்ணி வைப்போம். அவர் 5000 கொடுத்துட்டாரு, அதனால அந்த பொருளை என்ன செய்ய போறோம், அவருக்கு தான் நம்ம விற்கணும், வேற யாராவது வந்து கேட்டாலும் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் அட்வான்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெர்கண்டைல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அக்ரூவல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, அவர் வந்து கேஷ் கொடுத்ததுனால அந்த பொருள் அவர் இன்னைக்கே சேல் பண்ணதா அர்த்தம். பட் பொருள் வெளியில போயிருக்காது. பட் என்னது, ஒரிஜினலா அவருக்காக நம்ம பண்ணிட்டோம், சேல் பண்ணிடுறோம் அப்படின்னு அட்வான்ஸ் நம்ம தொகையை வாங்கிட்டோம். ஸோ இந்த பேசிஸ்ல தான் ஜிஎஸ்டி நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம், ஒர்க்கு வந்து செய்யறோம் அப்படின்றதுக்காக நம்ம பணம் வாங்கியிருப்போம். அப்போ அந்த பணம் வாங்கியிருக்கும்போது ஜிஎஸ்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொருளை வந்து சர்வீஸையோ செய்யறீங்களோ பணம் வரணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளே நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதை பேசிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மெர்கண்டைல் பேசிஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு காரியம் வந்து நடக்குது அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்கம் டேக்ஸில் வந்து இந்த மெர்கண்டைல் பேசிஸ் அப்படின்னு சொல்கிற அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மெர்கண்டைல் பேசிஸ் இப்போ இந்த கிளாஸில் வந்து அதை பார்த்துட்டோம். சரி, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ். சரி, இன்வாய்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு இதில் நேம்லேயே தெரியுது. இன்வாய்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான உரிமையை பேசுறது தான் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இதில் பாருங்க, இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் prepared by a seller of goods to be sent to the buyer. It contains the details of quantity, price, value, etc. of the goods and any discount given, finally showing the net amount payable by the buyer. ஸோ இன்வாய்ஸ் அப்படின்றது, நான் ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வரேன். அப்போ செல்லர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் அப்படின்றத ரெடி பண்ணி, இந்தாங்க நீங்கள் பொருளை வாங்கிட்டு போறீங்க இல்லையா, அதுக்கான பில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒரிஜினலாக நம்ம பில் சொல்லி பழக்கப்பட்டதுனால பில்லுன்னே கேட்குறோம். ஆனால் அதுக்கு நேம் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த பொருள் என்னுடைய ஆஃபீஸ்க்குள்ளே வருது இல்லை என்னுடைய வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த நேம் இன்வாய்ஸ், அந்த பொருள் வர்றதுக்கான உரிமையை நமக்கு சொல்றது. வாய் திறந்து அந்த பொருள் சொல்லாது, பட் இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம கிட்ட சொல்லுவோம். ஸோ அதனால தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்டோடுக்கு நேம் கொடுக்குறாங்க. சரி, இந்த ஜிஎஸ்டி ஆக்ட் படி என்ன செய்யணும்னா, இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டியில் என்ன அவங்க என்ன ஏரியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும், இது எல்லாமே இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம இன்வாய்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது நம்ம இது டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, அடுத்தது வவுச்சர். வவுச்சர்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ், ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த வவுச்சர். இங்க பாருங்க, இட் இஸ் த ரிட்டன் ரெக்கார்ட் அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஏ டிரான்சாக்ஷன். ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆஃப் எனி டிரான்சாக்ஷன் கால்ட் எ வவுச்சர். வவுச்சர் அப்படின்றது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்.
நான் வந்து இப்போ ஒருத்தருக்கு சேலரி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த சேலரிக்கு நம்ம என்ன செய்யணும், சைன் வாங்கிட்டு கொடுக்கணும், அதுதான் வவுச்சர். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து 5000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அந்த அட்வான்ஸுக்கு நான் வவுச்சர்ஸ் போட்டு கையெழுத்து போட்டு அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம கேட்கும்பொழுது நான் அட்வான்ஸ் நான் கொடுத்தேன்னு அவர் சொன்னாருன்னா, இல்லை இல்லைங்க நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் தேவை, அதுதான் வவுச்சர். ஸோ இந்த வவுச்சர்ஸ் ஆர் எசென்ஷியல். எதுக்காக இது முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமா இந்த வவுச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த டபிள்யூஎன் சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி ஜேர்னல் என்ட்ரியை ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேலி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான கம்பெனியை வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் போயிட்டு இந்த கம்பெனி இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டார்க் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகியிருந்தாலும் ஸோ டார்க் கலராக இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியில் தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ கோல்டன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியில் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக வவுச்சர்ஸ் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது, இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஏதாவது பேமெண்ட் மோட்ல சிங்கிள் என்ட்ரியில் இருந்திருக்கும். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்பொழுது நம்ம மோடு வந்து மாற்றிருந்தோம். ஸோ மோடு மாற்றிருந்தனால இங்கே பிரச்சனை இல்லை, சேஞ்ச் இருக்கும். சப்போஸ் மோடு வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டா இந்த சேஞ்ச் மோடு கிளிக் பண்ணி டபுள் என்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் என்ட்ரி கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே மோட் டெட்டார் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கன்ஃபிகரேஷனும் லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இந்த யூஸ் கிரெடிட் இன்ஸ்ட் ஆஃப் 2 by டூரிங் என்ட்ரியை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏஓ அப்படின்னா என்டர் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, இது முடிச்சிட்டோம். இப்போ ஒரு சிம்பிளான ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். கம்பெனியை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியில வந்து பணத்தை உள்ள கொண்டுட்டு வர போறோம். இப்போ ஓனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கம்பெனிக்குள்ள பணம் வந்து கண்டிப்பா இருந்தா தானே செலவு பண்ண முடியும். ஸோ கம்பெனிக்குள்ள என்ட்ரி பண்ணி கொண்டுட்டு வர போறாரு. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees கம்பெனிக்குள்ள கேபிட்டலா எடுத்துட்டு வர போறோம். இந்த கம்பெனியோட ஓனர் பேர் வந்து மன்னார். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மன்னார் அவர்கள் வந்து இதுல ஒரு 1 lakh rupees வந்து கொண்டுட்டு வர போறாரு. பிரிங் பண்ணிட்டு எடுத்துட்டு வராரு. ஸோ அதுதான் என்ன பண்றோம்னா, rupees 1 lakh பிரிங் டு பிசினஸ் அஸ் கேபிட்டல், ஓனர் நேம் மன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ மன்னார் கொண்டுட்டு வர போறாரு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரியல் பர்சனல் நாமினல் அக்கௌண்ட் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது சம்பந்தமா இது எதுல வரும் அப்படின்றத பார்க்கணும். நமக்கு இப்போ தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஒன்று. நம்ம சொன்னோம் டபிள்யூஎன்டி சிஸ்டம்ல இந்த கான்செப்ட், அதாவது இந்த ஆஸ்பெக்ட் சொல்லியிருந்தோம். பெனிஃபிட் ரிசீவிங் ஆஸ்பெக்ட் பத்தியும் பெனிஃபிட் கிவிங் ஆஸ்பெக்ட் பத்தியும் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா 2 லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த 2 லைன்ல நம்ம என்ன பண்ண போறோம், மேல இருக்க லைனையும் கீழே இருக்க லைனையும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிசினஸ்க்குள்ள கேபிட்டல் வந்து வருது. ஸோ கேபிட்டலை என்ட்ரி பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலை எப்படி என்ட்ரி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ள பணம் வருது, அதாவது கம்பெனிக்குள்ள பணம் வருது, மன்னார் கையில இருந்து வெளியில போறதுன்றத பத்தி கவலை கிடையாது. யார் கொண்டுட்டு வராங்கன்றதும் எங்க உள்ள வருது அப்படின்றத நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து உள்ள வருது. எதுக்காக அப்படின்னா, கம்பெனிக்குள்ள கேஷ் கேபிட்டல் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேஷை உள்ள வர்றதுனால நமக்கு தெரியும் என்ன பொருள் என்ன வடிவில் உள்ள வந்தாலும் அது டெபிட்ல எழுதுங்க. ஃபர்னிச்சரை வந்தாலும், டிவியா வந்தாலும், ஏசியா வந்தாலும், ஸோ கேஷா வந்தாலும் மேலே எழுதுங்க அப்படின்னு சொல்லி டெபிட் சைடில் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கான ஜேர்னல் வந்து கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ என்ன வெளியில போகுது, அதாவது ஒரு லைன்ல இருக்கிற ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, கிரெடிட் டெபிட் கண்டுபிடிச்சிட்டனாலோ இல்லை கிரெடிட் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டனாலும் அதுக்கு அடுத்த லைன்ல இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளே போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெபிட் கேஷ் வந்து உள்ள வருது. ஸோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மன்னார் தான் கொடுக்குறாரு. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மன்னார் கிட்ட இருந்து நம்ம கிட்ட பணம் வருது. எங்க பிசினஸ்க்குள்ள பணம் வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓனர் கேபிட்டல் தான் மன்னார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி இங்க என்ட்ரி பண்ண போறோம். இதுல பாருங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்லியிருந்தேன், என்ன பொருள் கம்பெனிக்குள்ள வந்தாலும் அதை டெபிட்ல எழுதுங்க. ஸோ அதுக்கான என்ன யார் கொடுக்குறாங்க அப்படின்றதோ இல்லை அந்த கொஸ்டின்ஸ்லயே என்ன இருக்கோ அது வந்து கீழே கிரெடிட்ல வந்துடணும். ஸோ இங்க என்ன பண்ண போறோம்னா, பிசினஸ்க்குள்ள இதை கொண்டுட்டு வர போறோம். சரி, பிசினஸ்க்குள்ள கொண்டுட்டு வரும்போது என்ன வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமா இருக்கு. இதுல பாருங்க பேமெண்ட் வவுச்சர் இருக்கும். அந்த பேமெண்ட் இதுல லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன், பேமெண்ட் அப்படின்றது வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பிசினஸை விட்டு வெளியில போகுதோ அதுதான் இந்த பேமெண்ட்ல வரும். இப்போ பிசினஸ்க்குள்ள பணம் வருது, அதாவது மன்னார் கிட்ட இருந்து நமக்கு பிசினஸ்க்குள்ள பணம் வருது. அப்போ பிசினஸ் குள்ள பணம் வருது அப்படின்னாலே இந்த டேலியை பொறுத்த வரைக்கும் ரிசிப்ட்ல நீங்க போட வேண்டியதுதான். சரி, இப்போ எப்படி இதுல போடுறது, ரிசிப்டை கிளிக் பண்ணிக்கங்க. F6 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா F6 இங்க வந்துடும். இங்க எடுத்த உடனே பாருங்க கிரெடிட் அப்படின்றது தான் வரும்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரெடிட்ல என்ன இருக்குங்க பாருங்க, ஓனர் கேபிட்டல் அப்படின்ற நேம் தான் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆல்ட் சியை ப்ரெஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிரெடிட் சைடுக்கு நேராக இங்கே கர்சர் வச்சுட்டு ஆல்ட் சி கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே என்னங்க வருது, இங்க வந்து நம்ம பண்ணோம் ஆல்ரெடி. இப்போ என்ன செய்ய போறோம், F6 ப்ரெஸ் பண்ணிக்க போறோம். ஸோ F6 ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ட் சி கிரியேட் பண்ண போறோம். ஸோ F6ல ரிசிப்ட்னு சொல்லி வந்துருச்சு. ஆல்ட் சியை போட்டுட்டு இங்க என்ன பண்ண போறோம்னா, என்ன நேம் வரப்போகுது, அவரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் கேபிட்டல். ஸோ ஓனருடைய நேம் இங்க வரணும். ஸோ ஓனர் கேபிட்டல் பிராக்கெட்குள்ள மன்னார். ஏன் இந்த பிராக்கெட்டுக்குள்ள போனா கொஞ்சம் தெளிவா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்றோம். போட்டாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, அண்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அண்டர்ல கேபிட்டல் அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா இது வந்து பிசினஸ்க்கான கேபிட்டல். ஸோ அண்டர்ல கேபிட்டல். இது சம்பந்தமான இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்றத சம்பந்தமானதை நம்ம போக போக அடுத்தடுத்து வர்ற கிளாஸுகளில் நம்ம ஒரு நாள் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கேபிட்டல் அப்படின்றத மட்டும் நீங்க என்ட்ரி போட்டுக்குங்க. என்ட்ரி போட்டுட்டு அட்ரஸ், மன்னாரோடைய அட்ரஸ், மன்னர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த அட்ரஸ் இதுல ஃபில்அப் பண்ணிக்கங்க. நம்பர் 5 JJ நகர், சென்னை 1. தட்ஸ் ஆல். நீங்க இங்க என்ன பண்றீங்க, ஸ்டேட் வந்து புதுச்சேரின்னு இருக்கு, இங்க சென்னை அப்படின்னு மாத்திக்கலாம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்திங்க. ஏன் இங்க புதுச்சேரி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கம்பெனி கிரியேட் கோல்டன் ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சோம், பாண்டிச்சேரி அட்ரஸ் கொடுத்ததுனால இங்க பாண்டிச்சேரின்னு வந்தது. இப்போ நம்ம ஓனர்கோட டீடைல்ஸ் போடுறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு என்ட்ரி கொடுத்துக்கிறீங்க. இங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வரும், ரெகுலர் அப்படின்றது இருக்கட்டும், அப்படியே கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. ஜிஎஸ்டி நாட் ஸ்பெசிஃபைட் ப்ளீஸ் என்டர் கீ அப்படின்னு வந்து இங்க ஜிஎஸ்டி சில டைம்ல இங்க கிரியேட் பண்ணும்போது ஜிஎஸ்டின்னு கேட்டது, நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துங்க. ஏன்னா இப்போ நம்ம யாரோடைய டீட்டெயில் ஃபில்அப் பண்றோம், இந்த மன்னார் அப்படின்ற டீட்டெயில் ஃபில்அப் பண்றதுனால அவருக்கு ஜிஎஸ்டின்னு கிடையாது, கம்பெனிக்கு தான் ஜிஎஸ்டின்னு இருக்கு. ஸோ அதனால இதை என்டர் மட்டும் ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்க ஓனர் கேபிட்டல் இடத்துல மன்னார் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், 1 lakh rupees இதுல என்ட்ரி பண்ண போறோம். ஸோ 1 lakh rupees என்ட்ரி பண்ணிட்டு டெபிட் சைடில் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, கேஷ் அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி இந்த கேஷ் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம், கம்பெனியிலே டேலி வாங்கும் போதே கேஷ் அப்படின்ற வேர்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்துறோம். ஸோ இந்த நரேஷனை பற்றியும் பின்னாடி வர்ற கிளாஸஸ்ல நான் சொல்கிறேன். நரேஷன் இப்போ எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றோம். என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த சிம்பிளான இந்த ஜேர்னல் எதுக்காக போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கேஷ் கம்பெனிக்குள்ள பிசினஸ்க்குள்ள என்ட்ரி கேஷ் வந்துட்டு இருக்கு. சரி, இதை எப்படி நம்ம போய் பார்க்கலாம், எந்த இடத்துல போய் பார்க்கலாம்னா, லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தேன் 2 இடத்துல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா டே ரிப்போர்ட், இல்லைன்னா ஜேர்னல். ஸோ இதில் பாருங்க, இங்கே வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், இதில் எதில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டே புக்கில் போயிட்டு பார்க்கலாம். டே புக்கில் போயிட்டு பார்க்க போகிறோம். ஒரு இடம் வந்து டே புக்கில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு பார்க்க போகிறோம். சரி, இப்போ இங்கே டே புக்கில் போய் பார்க்கும்போது எதனால இங்கே டே புக்கில் காமிக்குது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருந்தாலும் அது பார்க்க போகிற இடம் வந்து டே புக் தான். டே புக்கில் போயிட்டு இங்கே பார்த்துட்டோம், இங்கே காமிச்சிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம மலர் ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு 15,000 ரிசீவ் பண்ணியிருந்தோம், அதுவும் காமிக்குது, இதுவும் காமிக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து டோட்டலாக வந்து நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இது டேட்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணலை. ஸோ டேட் ஃபில்அப் பண்ணுறது பற்றிலாம் அப்புறம் பின்னாடி வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம், வீடியோஸில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இதில் போய் பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்க போறோம். பேலன்ஸ் ஷீட்ல பாருங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ற நேம்ல வந்து காமிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் நம்ம டெப்தா பார்க்கலாம் அப்படின்னா ஆல்ட் F1 பிரஸ் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற நேமோட காமிக்கும். நம்ம இங்கே நேம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டீட்டெயிலோட காமிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம டீட்டெயில்ஸா நம்ம பார்க்கணும். நார்மலா பார்க்கும்பொழுது இப்படிதான் காமிக்கும். டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா ஆல்ட் F1 பிரஸ் பண்ணுங்க. வெறும் F1 கிடையாது, ஆல்ட் F1 பிரஸ் பண்ணீங்கன்னா தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில் வெர்ஷனா வரும். ஸோ ஃபார் டீட்டெயிலா பார்க்கணும்னா Alt plus F1. ஸோ இந்த நீங்க Alt plus F1 நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் டீட்டெயிலா வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த Alt plus F1 பிரஸ் பண்றீங்க. ஸோ டீட்டெயிலாக வந்து இங்கே பார்க்குறீங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியில் வரலாம். மறுபடியும் நீங்கள் போய் பார்க்கறதுக்கு பேலன்ஸ் ஷீட்குள்ளே போய் பார்த்துட்டு இதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அடுத்த என்ட்ரிஸ், அடுத்த இன்னும் நிறைய என்ட்ரிஸ்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் அதை நம்ம பார்க்கலாம்.
அது உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல வந்து எங்களுக்கு சொல்லுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு நான் வந்து விளக்கத்த இன்னும் நான் விளக்கமா சொல்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இந்த லெசனை பத்தி, இந்த டேலிய பத்தி இல்ல கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உங்களுக்கு விளக்கத்தை நாங்க சொல்றோம். அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.